அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கடந்த காலகட்டங்களில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து சனி பகவான் வக்ர நிலை அடைந்தார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மையில இருந்தார். அப்ப அந்த காலகட்டங்கள், அந்த 138 நாளும் உங்களுக்கு செல்வ செழிப்பு இருந்துச்சு, தடையற்ற வருமானம் இருந்துச்சு. பைப்பை திறந்தா எப்படி எண்ணெய் கொட்டுமோ அதே போல வருமானம் கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே வரக்கூடிய 17/11/2025 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்ப இந்த வக்ர நிவர்த்தி எத்தனை நாள் அங்க இருக்கார் அப்படின்னாக்க 6/3/2026 வரலும் இருக்கார். இப்ப இந்த 6/3/2026 வரலும் பொருளாதாரத்துல சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் தொழில்ல இறக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் நலத்துல தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படின்றது சிம்ம வீடு. இந்த சிம்ம வீடு புத்திரர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, குழந்தைகளால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையா உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்ப விருச்சிகம் அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடம். கெட்டது கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம். அப்ப இவர் 8ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்ணக்கூடிய மேஷ ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய பல்கலைக்கழகங்கள்ல இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பொருளாதாரத்துல தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்ப மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி மேஷ ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டே தவிர பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நீங்க இருக்கிற இடத்தை விட்டு இடம் மாறினீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி 85% பலன்களை தரும்னு சொல்லலாமா? 85% பலன்களை தரணும்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.